வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக ஆயத்தத்துடன் காத்திருக்கும் அன்பு நேயர்களே வணக்கம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே தர்மம் எவ்வாறு செய்வது என்று, அதற்கான பலன் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சிந்தித்தோம். இன்று நாம் எவ்வாறு ஜெபம் செய்ய வேண்டும், எப்படி கடவுளுடைய பிள்ளைகளாக முடியும், யார் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பார்கள், கர்த்தருடைய ஜெபம் என்று நாம் சொல்வது கர்த்தருடைய ஜெபமா அல்லது மாதிரி ஜெபமா? இத்தனையையும் அறிந்து கொள்ள தொடர்ந்து நிகழ்ச்சியினை கேளுங்கள். அருமையானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக மனுஷர் காண வேண்டுமென்று நாம் அவர்களுக்கு முன்னதாக தர்மம் செய்யக்கூடாது, அப்படி செய்தால் அதற்கான பலனை அடைந்து தீர்ந்ததென்று இயேசு சொன்னார். அது மட்டுமல்ல, தர்மம் செய்யும் பொழுது வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் என்றும் கற்றுக் கொடுத்தார். அப்படி செய்யும் பொழுது அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா வெளியரங்கமாக பலனளிப்பார் என்றும் கூறினார். இன்று மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். பாருங்கள், அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரைப் போல இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தேர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே அவர் தூங்கும் பொழுது என்ன சொல்கிறார்? நீ மாயக்காரரைப் போல இருக்க வேண்டாம் என்கிறார். இது கடினமான வார்த்தைதான். அப்படிப்பட்டவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று உங்களுக்கு சொல்கிறேன் என்கிறார். அவர்கள் ஜெபிப்பதற்கு காரணமே மற்ற மனிதர்கள் தங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஜெபிக்கும் பொழுது பயன்படுத்தப்படும் ஒரு துணியை அவன் தன்னுடைய தோளிலோ தலையிலோ போட்டு கொண்டு போகும் பொழுதே அவன் ஜெபிக்கப் போகிறான் என்பதை மற்றவர்களுக்கு அறிவித்து கொண்டே போகிறான். இவ்வாறு மற்றவர்கள் காணும்படியாய் ஜெபிக்கிறவர்கள் தங்கள் பலனை அடைந்து தேர்ந்தார்கள் என்கிறார். அப்படி என்றால் பொருள் என்ன? அவர்கள் என்ன விரும்பினார்களோ, என்ன எதிர்பார்த்தார்களோ அது கிடைத்துவிட்டது. அதாவது மற்ற மனிதர்கள் தங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஜெபித்தார்கள், மற்ற மனிதர்கள் அவர்களை பார்த்து விட்டார்கள். அப்படிப்பட்ட ஜெபமானது கூரையை தாண்டி மேலே போகாது என்கிறார். வசனம் 6, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். இங்கே நாம் கற்றுக்கொள்கிற சத்தியமானது புரட்சிகரமான ஒன்று என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து பிதா என்கிற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார். இங்கே ராஜ்யத்தின் புத்திரரிடத்திலே தான் இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இன்று நீங்கள் எப்படி கடவுளுடைய பிள்ளைகளாக முடியும்? இதற்கான விடையை யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவை பார்த்து கூட யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று தான் தெளிவாய் சொன்னார். அதாவது, நிக்கோதேமுவே, நீயும் மறுபடியும் பிறக்க வேண்டும். அவ்வாறு பிறக்காதவரை தேவனை பிதா என்று நீ அழைக்க முடியாது. பழைய ஏற்பாட்டை நீங்கள் நன்றாக கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே எந்த ஒரு மனிதனும் தேவனை பிதா என்று அழைக்கும்படியாக சொல்லப்படவில்லை. இஸ்ரவேல் ராஜ்யம் முழுமையாக தேவனுடைய ஒரு மகனாகத்தான் அழைக்கப்பட்டது. யாத்ராமம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பார்க்கிறது போல, இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். ஆனால் எந்த ஒரு தனி மனிதனையும் தன்னுடைய மகன் என்று அவர் சொல்லவில்லை. இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய உறவு முறையை குறித்து பேசுகிறார். ஜெபத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுதும் அது இரகசியமாக பூட்டிய அறைக்குள்ளே நடைபெற வேண்டும் என்று கூறுகிறார். யார் யார் அந்தரங்கத்தின் ஜெப வீரர்கள் என்பது நியாய தீர்ப்பு நாளிலே தான் தெரியும். ஜெபத்தை குறித்து வேறு என்ன சொல்கிறார்? வசனம் 7, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அநேக வேளைகளிலே மற்றவர்கள் முன்னாலே ஜெபிக்கிறவர்கள் அலங்காரமான வார்த்தைகளை பயன்படுத்தி, அடுக்கு மொழிகளை பயன்படுத்தி தன்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை கவரும்படியாக வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்களே அல்லாமல் அர்த்தத்தோடு ஜெபிக்கிறதில்லை. சிலர் ஒரே ஜெப குறிப்பையே பல வகைகளிலே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்வது என்ன? வீண் வார்த்தைகள் தேவையில்லை. சுருக்கமாக தெளிவாக ஒரு முறை சொன்னாலே அதை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதிகமான அலங்காரமான வார்த்தைகளினாலே தான் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்க தேவையில்லை. வசனம் 8 பாருங்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஜெபமானது உண்மையானதாக இருக்க வேண்டும், சாதாரணமானதாக இருக்க வேண்டும். எப்படி உண்மையானதாக இருக்க முடியும்? 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தோம் இல்லையா?
அறை வீட்டுக்குள்ளே சென்று கதவை பூட்டிக் கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். ஜெபமானது உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டுமே இடையிலே காணப்படும் ஒரு உறவு. மிக எளிய நடையிலே அது இருக்க வேண்டும். அதைத்தான் 7ஆம் வசனத்திலே பார்த்தோம். வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள் என்றால் ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. மனதிலே பாரமாய் இருக்கிற காரியங்களையும் கூட ஒரு முறை தெளிவாக குறிப்பாக சொன்னாலே போதும். 8ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒரு மாதிரி ஜெபத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஜெபத்தை நாம் விரிவாக பார்க்கும் முன்னதாக மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், கருத்தை உணராமல் இந்த ஜெபத்தையும் நாம் கூறக்கூடாது. ஒரு தேவனுடைய மனிதர் சொல்லும் பொழுது, ஏற்கனவே தேவன் தேவையான ஆகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது அந்த ஆகாரத்திற்காக நன்றி சொல்லலாமே ஒழிய, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று மீண்டுமாய் ஜெபிப்பது கருத்துள்ள ஜெபம் அல்ல. உண்மையாகவே உணவுக்கு கஷ்டப்படுகிறவர்கள் இதை சொல்லும்பொழுது அது அர்த்தம் நிறைந்ததாகிறது என்று கூறுகிறார். என்றாலும் அருமையான சகோதரனை சகோதரியை, எல்லா சூழ்நிலைகளிலேயும் வாழ்கிற விசுவாசிகளுக்கும் இது அற்புதமான ஒரு மாதிரி ஜெபமாயிருக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய ஜெபம் என்று நாம் சொல்லும் இந்த ஜெபமானது உண்மையாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் ஒரு ஜெபம் அல்ல. அவர் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்ய முடியாது. அவர் என்னோடும் உங்களோடும் சேர்ந்து கொண்டு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கூற முடியாது. ஏனென்றால் பிதாவாகிய அவருக்கும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துக்கும் இடையிலே உண்டான உறவு தெய்வீக உறவு. பிதாவானவர் பெற்றெடுத்தது குமாரன் அல்ல, குமாரனுடைய நிலையிலே அவர் இருக்கிறார். நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்த விசுவாசத்தினாலே கடவுளுடைய குமாரனானேன். எனவே இயேசு கிறிஸ்து என்னோடு சேர்ந்து பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிக்க முடியாது. பரமண்டலங்களில் இருக்கிற என்று சொல்லும் பொழுது, பரமண்டலத்திலே தேவன் ஒரு கைதியாக இருக்கவில்லை. இந்த பரமண்டலங்கள் எல்லாவற்றையும் கடந்து இருப்பவர் அவர். இந்த அண்ட சராசரங்களை விட்டு அவர் தூரமாக இருப்பவர். அவரை ஒரு சிருஷ்டிக்குள்ளே கொண்டு வர முடியாது. சர்வலோகத்திற்கு மேலாக ஆளுகையின் அரியணையிலே அவர் இருக்கிறார். அவருடைய கரத்தின் கீழேதான் எல்லாம் இருக்கிறது. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லும் பொழுது, நாமம் என்றாலே அது கடவுளைத்தான் குறிக்கிறது. அருமையானவர்களே, நானும் நீங்களும் எப்படி அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த முடியும்? நமது வாழ்க்கையின் மூலமாகவே அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துகிறோம். அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது அவருடைய நாமம் பரிசுத்தப்படுகிறது. ஆபிரகாம் கானானுக்குள்ளே சென்ற பொழுது கானானியர்கள் யாராவது அவனை கண்டு அவனை கடந்து செல்லும் பொழுது, ஏய், இங்கே புதிதாக யாரோ வந்திருக்கிறார்கள் என்று யோசிப்பார்கள். காரணம் என்ன? ஆபிரகாம் தனது கூடாரத்தின் பக்கத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டியிருப்பான். ஆபிரகாம் எங்கெங்கே சென்றாலும் அங்கே எல்லாம் பலிபீடத்தை கட்டினான். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் ஆபிரகாம் கானானியர்களோடு வியாபாரத்திலே தொடர்பு கொண்டானோ அப்பொழுதெல்லாம் அவன் உண்மை உள்ளவனாக அவனை பார்த்திருப்பார்கள். ஆபிரகாம் என்ன சொன்னாலும் அவர்களால் நம்ப முடிந்தது. இறுதியாக அவர்கள் என்ன முடிவிற்கு வந்திருப்பார்கள்? ஆபிரகாம் தொழுது கொள்ளும் தேவன் ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் என்ற முடிவிற்கு வந்திருப்பார்கள். ஞாபகம் இருக்கிறதா? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அபிமெலேக் ஆபிரகாமிடத்திலே சொல்லும் பொழுது, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் என்று கூறினான். அது மட்டுமல்ல, 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு என்று சொன்னார்கள். ஆம், அருமையான சகோதரனே சகோதரியே, ஆபிரகாமுடைய வாழ்க்கை முழுவதிலும் தேவனை குறித்து அவனுக்கு இருந்த பயபக்தி அவனுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. எனவே கானானிலே ஆபிரகாமின் மூலமாக தேவனுடைய நாமம் பரிசுத்தம் அடைந்தது என்று சொல்லலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லும் பொழுது, அந்த ராஜ்யத்தை குறித்து தான் மத்தேயு தனது சுசேஷத்திலே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வருகிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும் நாளை குறித்து அவர் சொல்கிறார். இன்றும் அதற்காக நாம் யாவருமே ஜெபிப்பது சிறந்த ஒரு காரியம்தான். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே நான் சொன்னது போல இது ஒரு மாதிரி ஜெபம். இந்த ஜெபத்தை சற்றே நீங்கள் கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். இது ஒரு அருமையான வேண்டுகோள். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாகவே வெளிவர வேண்டிய ஒரு வேண்டுதல். இது நாம் தேவனையே சார்ந்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும் வார்த்தையாயிருக்கிறது. நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகள் ஒவ்வொரு நாளும் அவராலேயே நமக்கு கொடுக்கப்படுகிறது. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்.
இஸ்ரவேல் ஜனங்கள் அந்தந்த நாளுக்கான மன்னாவை அந்தந்த நாள் பொறுக்கினார்கள். அடுத்த நாளுக்காக அவர்கள் எதையுமே சேர்க்கவில்லை. அடுத்த வாரத்திற்காக மன்னாவை சேர்த்து வைக்க அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. அந்தந்த நாளுக்காக மன்னாவை சேர்க்கும் ஜெபமாய் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லுகிறது. இது நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? ஒவ்வொரு நாளுமே நமக்கு தேவையான உணவை தேவனே கொடுக்க வேண்டியவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகள் ஒவ்வொன்றுமே கர்த்தரிடத்திலிருந்தே நமக்கு வருகிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. மத்தேயு 6:12 எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை செய்ய முடியாது. ஏனென்றால் மன்னிக்கும்படியாக அவரிடத்திலே பாவம் இல்லை. எனவே இது கர்த்தருடைய ஜெபம் அல்ல, சீடர்களுக்கான ஜெபம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்பது சட்டபூர்வமான வார்த்தை. இதிலே கிருபை இல்லை. எபேசியர் 4:32 நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். அந்த வசனம் என்ன சொல்கிறது? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்கிறது. இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் என்ன செய்தாரோ அந்த அடிப்படையிலே தான் தேவன் இன்று நம்மை மன்னிக்கிறார். இதே அடிப்படையிலே தான் நாமும் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். இது நம்முடைய ரட்சிப்பை தொடும் வார்த்தைகளாய் இருக்கிறது. தேவன் நம்மை மன்னிக்கும் பொழுது மீட்பின் முழுமையையும் அவர் பார்க்கிறார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய ரட்சிப்பை குறித்து கூறவில்லை. இங்கே இயேசு கிறிஸ்து ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே தேவனுடைய புத்திரராய் அவருடைய தன்மை உள்ளவர்களாய் இருக்கிறவர்களிடத்திலே சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு மன்னிக்கும் முன்னதாக நீங்கள் மன்னிக்கிறீர்களா என்று காத்திருக்கிறதில்லை. பாவத்திற்கான கேள்விக்குறிக்கு அவ்வாறு அவர் விடையை கொடுக்கிறதில்லை. அவர் தனது ஒரே பேரான குமாரனை ஏற்கனவே மரிக்கும்படியாக கொடுத்து விட்டார். அதன் அடிப்படையிலே தான் தேவன் நம்மை மன்னிக்கிறார். சில திருச்சபைகளிலே எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் என்று சொல்கிறார்கள். ஆம், இன்னும் சில திருச்சபைகளிலே எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்கிறார்கள். இரண்டுமே உண்மைதான். அப்படி என்றால் இந்த வாக்கியம் சரியானது இல்லையா? இரண்டு வாக்கியங்களும் ஒரே கருத்தை தான் சொல்லுகிறது. இது பாவத்தை குறித்து தான் சொல்லுகிறது. மத்தேயு 6:13 பார்க்கும் பொழுது எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று கூறுகிறது. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் என்று சொல்கிற வார்த்தையானது ஒரு தவறான கண்ணோட்டத்தை கொடுப்பது போல தெரிகிறது. ஆனால் யாக்கோபு தனது நிருபத்திலே தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவர் அல்ல என்று தெளிவாய் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை சரியான மொழிபெயர்ப்பு ஒன்றை கொடுக்க வேண்டுமென்றால், ஆண்டவரே சோதனைக்குள்ளே எங்களை விட்டுவிடாதிரும் என்பதுதான் சரியானது. அதாவது சோதனையே வராமல் காப்பது அல்ல, நாம் சோதனையின் மத்தியிலே இருக்கும் பொழுது நம்மை தேவன் அங்கே தனியாய் விட்டுவிடக்கூடாது என்பதுதான் அதன் பொருள். தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமையை கொண்டு வரும் பிசாசினிடத்திலிருந்து எங்களை காத்துக்கொள்ளும். சாத்தான் என்பவன் பயங்கரமான ஒரு உண்மை. உலகமானது அவனை விரட்டிவிட பலமுறை முயன்றது. பிசாசானவனை குறித்து மார்ட்டின் லூத்தர் சொன்னபொழுது அநேகர் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் நிகழ்ச்சிகளிலே பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. தேவனுக்காக உறுதியாக நிற்க வேண்டும் என்று முயல்கிற ஒவ்வொருவருமே பிசாசானவனை குறித்து தெளிவாக அறிந்திருக்கிறார்கள். எந்த ஒரு இடத்திலே ஊழியத்தை நாம் நிறைவேற்றும் பொழுதும் தேவனாய கர்த்தர் அங்கே நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருப்பது போல, பிசாசும் மனிதர்களுடைய இருதயத்திலே கிரியை செய்யும்படியாய் அங்கே இருக்கிறான் என்பதை மறந்து போகக்கூடாது. எனவேதான் இயேசு கிறிஸ்து தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அருமையான சகோதரனை சகோதரியே, புதிய விசுவாசியான ஒரு சகோதரனோ சகோதரியோ தனிமையிலே ஜெபிக்க கற்றுக்கொள்வதற்கு இது அருமையான ஒரு மாதிரி ஜெபம். தேவனுடைய மனிதர் ஒருவர் தனது தாயை குறித்து சொல்லும் பொழுது, என்னுடைய தாயார் பல்லாண்டுகளாக ரட்சிக்கப்படவில்லை. பின்னால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு முதலாவது அவர்களுக்கு தனியாக ஜெபிக்க தெரியவில்லை. எனவே இந்த ஜெபத்தை திரும்ப திரும்ப அவர்கள் கூறுவார்கள். பின்னால் சில காலங்களுக்கு பின் தானாகவே சொந்த வார்த்தைகளினாலே ஜெபிக்க கற்றுக்கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறார். சிறு பிள்ளைகளுக்கு நாம் படுக்க போகும்பொழுது என்ன ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறோம்? ஆண்டவரே, நான் தூங்கப் போகிறேன், பத்திரமாய் தூங்கவும் சுகத்தோடு காலையில் எழும்பவும் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்ல சொல்ல பிள்ளைகள் சொல்கிறார்கள். ஆனால் அதே பிள்ளைகள் சில காலங்களுக்கு பிறகு, ஆண்டவரே
அம்மாவை ஆசீர்வதியும், அப்பாவை ஆசீர்வதியும் என்று சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். உண்மையாகவே அது அந்த பெற்றோருக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நேரமாக இருக்கிறது. காரணம் என்ன? பிள்ளைகள் அவர்களாகவே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை ஒரு மாதிரி ஜெபமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இது மிக அற்புதமான ஒரு ஜெபம்தான். என்னென்ன காரியங்களை எல்லாம் நம்முடைய ஜெபத்திலே நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அட்டவணை. ஆனால் நம்முடைய சொந்த வார்த்தைகளினாலே அவரிடத்திலே நாம் பேசுவதை அவர் விரும்புகிறார். இதற்கு முந்தைய வசனங்களிலே இயேசு கிறிஸ்து சொன்னது போல, ஜெபமானது மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படக்கூடாது. இது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலான ஒரு உறவின் வெளிப்பாடு. எது ஒரு வல்லமை உள்ள ஜெபமாயிருக்கும்? தனியாக நீங்கள் சென்று கதவை பூட்டி அந்தரங்கத்திலே ஜெபிக்கும் உங்கள் ஜெபம்தான். அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று நமக்கு தேவை அதிகமான தனி ஜெபங்கள் தான். ஒவ்வொரு தனி விசுவாசிக்கும் தேவனுக்கும் இடையிலே உண்டாகும் இந்த உறவு வல்லமை உள்ளது. இது சிறந்தது. வசனங்கள் 14, 15 பாருங்கள். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலேயும் நாம் வாசிக்கப் போகிறோம். அப்பொழுது சற்று விவரமாக அதை குறித்து சிந்திப்போம். ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். நமக்கு அருகில் இருக்கிற ஒருவர் நமக்கு விரோதமாய் தவறு செய்யும் பொழுது, தவற்றை உணர்ந்து அவர் நம்மிடத்திலே அறிக்கை செய்யும் பொழுது அதை நாம் மனப்பூர்வமாய் மன்னிக்க எதிர்பார்க்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவிடத்திலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொருவருமே மற்றவர்களை மிக எளிதாக மன்னிக்க முடியும். அருமையான சகோதரனை சகோதரியே, ஒருவேளை நீங்கள் யாரையாவது மன்னிக்க முடியாமல் இன்றைக்கு போராடி கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மன்னித்ததை குறித்து சற்றே எண்ணி பாருங்கள். நீங்கள் அவருக்கு விரோதமாய் செய்த எத்தனை காரியங்கள் இருக்கிறது இல்லையா? அது எல்லாவற்றையுமே எண்ணி பாருங்கள். அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு மன்னித்திருக்கும் பொழுது, உங்களுக்கு விரோதமாய் தவறு செய்தவர்களை நீங்கள் ஏன் மன்னிக்கக்கூடாது? பிரியமானவர்களே, மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை விட மனமோந்து மன்னிப்பை கொடுக்கும் பொழுது கிடைக்கிற சந்தோஷம் வித்தியாசமானது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே உபவாசத்தை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். உபவாசம் நாம் தனிமையிலே மற்றவர்கள் அறியாவண்ணம் இருப்பதுதான் சிறந்தது. உங்களுடைய ஆத்மாவிற்கும் கர்த்தருக்கும் மட்டுமே அது தெரிந்திருக்க வேண்டும். 17ஆம் 18ஆம் வசனங்களிலே நாம் எப்படி உபவாசிக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். நாம் உபவாசிப்பது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருப்பது சிறந்தது. ஆனால் அந்நாட்களிலே தங்களுடைய உபவாசத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சிலர் இருந்திருக்கிறார்கள். நம்மிலே யாராவது அப்படிப்பட்ட எண்ணமுள்ளவர்களாக இருப்போம் என்றால் இன்றைக்கே அதை சரி செய்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியத்திற்காக நாம் உபவாசித்து ஜெபித்தாலும் மனதை ஒருமுகப்படுத்தி ஜெபிக்க அது நமக்கு உதவியாயிருக்கும். அது மட்டுமல்ல, அது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது. ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை பிள்ளைகள் அதை குறித்து அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கு என்னுடைய பெற்றோர் சாப்பிடவில்லை என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த நேரத்திலே 2 பேரும் தனியாய் அறையிலே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்வது நல்லதுதான். ஆனால் 3வது நபருக்கு அது தெரியாமல் இருப்பது சிறந்தது. அப்பொழுது அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா நமக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பார் என்று சொல்கிறார். அடுத்ததாக பண காரியங்களை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார். செல்வத்தை குறித்து பேசுவதை அநேக செல்வந்தர்கள் விரும்புகிறதில்லை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்களை பாருங்கள். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். செல்வத்தை குறித்து ஆவிக்குரிய வழியிலே பேச முடியாது. செல்வத்தை குறித்து பேசினாலே அது உலகத்துக்கு அடுத்தது என்று சிலர் எண்ணுகிறார்கள். என்றாலும் இயேசு கிறிஸ்து நாம் பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். எப்படி அதை நாம் செய்ய முடியும்? சுவிட்சர்லாந்து தேசத்திலே உள்ள வங்கியிலேயோ அல்லது உங்கள் ஊரில் இருக்கும் ஒரு வங்கியிலேயோ பணத்தை சேகரிப்பதை விட தேவனுடைய ஊழியங்களுக்கு கொடுத்து இவ்விதமாக பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பது சிறந்தது. ஆனால் கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று கொடுக்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தருடைய ஊழியம் செய்யப்படுகிறதா அல்லது தனி மனிதர்கள் தங்களுக்கு விருப்பமான காரியங்களுக்கு அது செலவழிக்கப்படுகிறதா என்று கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் கொடுக்கும் காணிக்கையானது சரியான வழியிலே செலவு செய்யப்படுகிறதா என்பதை கவனித்து கொடுப்பது தவறல்ல. உண்மையாகவே
உங்களுக்காக பரலோகத்திலே பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கப்படும்படி இங்கே செலவழிக்கப்படுகிறதா என்பதை கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் மற்றவர்களுக்கு கொடுக்கப்படுவதற்காக, மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுவதற்காக அது பயன்படும் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு நீங்கள் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறீர்கள். ஒருவேளை இதுவரை நீங்கள் அந்த காரணத்திற்காக கொடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் அந்த காரணத்திற்காகவே நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று இங்கே இயேசு கட்டளையிடுகிறார். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுப்பதற்கு இது ஒரு நல்ல நோக்கம். அதற்கான காரணத்தையும் இங்கே அவர் சொல்லியிருக்கிறார். 21ஆம் வசனத்திலே உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று வாசித்தோம். பூமிக்கு அடுத்த காரியங்களுக்காகவே செலவு செய்து கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய இருதயமும் இங்கேதான் இருக்கும். பரலோகத்திலே மக்கள் வந்து சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு, ஆத்தும பாரத்தோடு பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும்படியாக கொடுப்பது சிறந்தது. நம்முடைய செல்வம் வங்கிகளிலே சேர்ந்து கிடக்கும் பொழுது எப்பொழுதும் நம்முடைய எண்ணங்கள் வங்கியை சுற்றி தான் இருக்கிறது. இதனால் தேவனை குறித்து நினைப்பதற்கும் அவரை ஆராதிப்பதற்கும் பதிலாக நமது செல்வத்தை குறித்தும் அதன் பாதுகாவலை குறித்துமே நாம் சிந்தித்து கொண்டு தேவனை மறந்து போகிறவர்களாயிருப்போம். இத்தோடு இன்றைய வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல அந்தரங்கத்திலே அவருடைய மாதிரி ஜெபத்தின் அடிப்படையிலே நாம் அவரை துதிக்க ஜெபிக்க கற்றுக்கொள்வோமாக. உபவாசிக்கும் பொழுது அந்தரங்கத்திலே உபவாசித்து வெளியரங்கமாய் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு இந்த உலகத்திலே தேவன் கொடுக்கும் செல்வத்தையும் பரலோகத்திலே சேர்க்கும்படியாக ஆத்தும ஆதாயம் செய்யும் கர்த்தருடைய பணிகளுக்கு கொடுக்க நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்று நாங்கள் வாசித்த உம்முடைய வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மலை பிரசங்கத்திலே நீர் கற்றுக் கொடுத்த இந்த தெளிவான உபதேசங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். இன்றும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு குறிப்பெடுத்து தன்னுடைய இருதயத்தின் ஆழங்களிலே எழுதி கொண்ட அருமையான சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் யார் எந்தெந்த காரியங்களிலே தங்கள் வாழ்க்கையிலே சரி செய்து கொள்ள வேண்டும் என்று புதிய தீர்மானம் எடுத்திருக்கிறார்களோ அந்த காரியங்களிலே நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். அந்தரங்கத்திலே உம்மை சந்திக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளியரங்கமான ஆசீர்வாதங்களை கொடுத்து உம்முடைய நாமத்தை அவர்கள் வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படுத்தும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒவ்வொரு நாளுக்கும் நமக்கு தேவையான உணவை தேவனே கொடுக்க வேண்டியவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தாரோ அந்த அடிப்படையிலே தான் தேவன் இன்று நம்மை மன்னிக்கிறார். தேவன் நம்மை மன்னிக்கும் பொழுது மீட்பின் முழுமையையும் அவர் பார்க்கிறார். நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை விட மனமுவந்து மன்னிப்பை கொடுக்கிற சந்தோஷம் வித்தியாசமானது. நாம் உபவாசம் செய்து ஜெபிக்கும்போது அது நம் மனதை ஒருமுகப்படுத்தி ஜெபிக்க உதவியாக இருக்கும்.